மாஸ் காட்டின பட்டிதர் ஒரே வார்த்தையாக இருந்தாலும் மாஸ்ரா அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான சில வார்த்தைகளை சொன்னது தான் நம்ம ரஜத் பட்டிதர் என்னன்றதை பார்ப்போம் அந்த வீடியோவில். இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் ஒரு வின்னிங் கேப்டனாக ரஜத் பட்டிதர் பேசின அந்த சில வார்த்தைகள் தான், எப்பா உனக்கு இங்கிலீஷ் தெரியல, லைட்டாக அப்படியே தருமாறி பேசுகிறேன்னு பார்த்தேன், ஆனால் கட்சியாக முச்சப்பாரு நீ மாசியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அப்படி என்னத்தை பண்ணாருன்றதான் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 18 வருஷம் கழிச்சு இந்த சீசனில் தான் இந்த உங்களோட கேப்டன்சியில் தான் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இட் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெற்றி இது, விராட் கோலி அவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெற்றி இது அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளோதான் கரகோஷம் ஆரம்பிச்சிச்சாங்க. விராட் கோலின்ற பேரை சொன்னா போதும், பேரை கேட்டாலே அதிர்துல அந்த மாதிரி பேரை கேட்ட உடனே கூச்சல் எகிர ஆரம்பிச்சிருது. அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மெனி இயர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டுங்க இந்த ஃபேன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ தே டிசர்வ் இட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி, எந்த ஸ்டேஜில் இந்த வருஷம் கப்பு நமக்குடா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க ரஜத் பட்டிதர், எங்கே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த குவாலிஃபயர் 1 நாங்கள் ஜெயித்தோம் பார்த்தீங்களா, அப்போ தோணுச்சுங்க எனக்கு, ஃபைனல்ஸ் வந்துட்டோம், ஃபைனலில் நம்ம தான் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு அந்த குவாலிஃபயர் 1 வெற்றிக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த 190 அப்படிங்கிறது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், கண்டிப்பாக ஆமாம், இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவான ஒரு பிச்சாக இருந்துச்சு, அப்போ அதை வச்சு நான் பார்க்கும்போது 190 போதும்னு நினச்சேன், ஏன்னா என்னுடைய பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலர்ஸ் கடைசியெல்லாம் நல்லா போடுவாங்கன்னு நினச்சி ஒரு கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரஜத் பட்டிதர். அடுத்த கேள்வி, குருணால் பாண்டியா பற்றி சொல்லுங்கள், இன்றைக்கி ஸ்டெப் அப் பண்ணி சூப்பராக விளையாடி மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு ஃபைனல்ஸில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னோட கோ டு மேனுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா கிரவுண்டில் ஐயா கேபி அப்படின்னு அவரை தேட ஆரம்பிச்சிருவேன். குருணால் பாண்டியா அப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸாக எனக்கு இருந்திருக்காரு. எப்போல்லாம் நான் ஸ்ட்ரகிளில் ரன்ஸ் நிறைய போகுது, விக்கெட் விட மாட்டேன்னு அப்போல்லாம் அவர்கிட்ட பாலை கையில் கொடுத்தோம்னா எனக்கு மேட்ச் அந்த இடத்துல மாற்றி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அண்டர் த ப்ரெஷர் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக அவருக்கு போக, அவர் மட்டும் இல்லாமல் சுயாஷா இருக்கட்டும், இல்லை ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார்னு, யஷ்தேல், எங்கள் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருமே அற்புதமாக விளையாடி இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ரொமாரியோ ஷெப்பர்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டெப் அப் பண்ணி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு பாருங்க இன்னைக்கு, அதான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரஜத் பட்டிதர். அடுத்த கேள்வி, விராட் கோலி 18 வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் கேப்டன்சியில் கப் அடிக்கிறார், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கரகோஷம் எழ ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறாரு, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவரை நான் கேப்டன் பண்ணி இந்த கப் அடிச்சு கொடுக்குறேன்னு நினைக்கும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை எனக்கு வேறு என்ன வேணும், எல்லாரை விட அவர் டிசர்வ் பண்ணுறாரு, ஹீ டிசர்வ்ஸ் மோர் தேன் எனிபடி எல்ஸ், எல்லாரை விட அதிகமாக இந்த கப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னா எங்கள் டீம்லேயே அவர் தான், அதனால் அவருக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படுறது என்ன அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிளம்பலாம் நீங்கள் சூப்பர்னு, கேள்விலாம் கிடையாது, கிளம்புங்கன்னே சொல்லிட்டாங்க. அப்போ உடனே ஒரு நிமிஷம் கை காட்டி ரவி சாஸ்திரிட்ட எக்ஸ்ட்ரா டைம் வாங்குறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே தான் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் வருது, ஐ வாண்ட் டு டெல் சம்திங் ஃபார் அவர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு ஈசாலா கப் நம்து அப்படின்ட்டு போகிறார். இங்கே தான் அவர் பீக் ஆகுறாரு. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஈசாலா கப் நம்தே, இந்த வருஷம் நமது தான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நம்மளுதுரா அப்படின்னு சொல்கிற அந்த நேரம் வந்திருக்குல்ல இந்த சீசனு, அதை அவர் பீக் பண்ணுறாரு அந்த இடத்துல. இதை எல்லாரும் சொல்லக்கூடாது, இதை சொல்லி தான் நமக்கு நேரம் சரியில்லை, இது சொல்லக்கூடாதா இந்த வருஷம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லாமல் இருந்தாங்க. நடந்துருச்சு. அது நடந்த உடனே இப்போ எவன்டா இதை சொல்கிறது, இப்போ நம்ம சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் அங்கே ஈசாலா கப் நம்து அப்படின்றாரு. மொத்த கிரவுண்டும் அதிருது. கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லா ஆர்சிபி ரசிகர்களும் கத்தி கூச்சல் போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பீக் மொமெண்ட்டை அந்த கேப்டனாக ஸ்பீச்சில் கொடுத்துருந்தாரு ரஜத் பட்டிதர். ஸோ கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஈசாலா கப் நம்து ஆயிடுச்சு ஆர்சிபிக்கு. தொடர்ந்து இன்னும் பல கப்களை அவங்க அடிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். ரஜத் பட்டிதருடைய இந்த கேப்டன்சி இன்டர்வியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கருத்தில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான நான் பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.